கோவை கோணியம்மன் தேர் திருவிழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா வெறும் சமய நிகழ்வாக மட்டுமல்லாமல் கோவையின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் காட்டும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மதங்களை கடந்த மனிதநேயமாக தமிழ்நாடு தங்க நகை தொழிலாளர்கள் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் உள்ள இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவுகளை பரிமாறினர். இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னின்று பக்தர்களுக்கு தடையின்றி அன்னதானம் வழங்கிய காட்சி கோவையின் நீண்டகால மத நல்லிணக்க பாரம்பரியத்தை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் சங்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பூபதி, ரியாசுதீன், முஸ்தபா, அப்சல், தன்சில், யாசர், அசார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்புடன் உணவளித்தனர். திருவிழாவிற்கு வந்த பொதுமக்கள் இத்தகைய மத நல்லிணக்க செயல்களை பார்த்து இதுதான் உண்மையான கோவை என நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர். தமிழ்நாடு தங்க நகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் கோவை கோணியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு வரும் மக்களுக்கு அன்னதானமும், கேசரி ஸ்வீட்டும், குடி தண்ணீரும் வழங்கி எல்லோருக்கும் திருப்பி அறைமுறை செய்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 5000 ரூபாய் உரிமை தொகைக்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஆதரவும் இருக்கிறது. இது வருடா வருடம் இது போன்ற விழாக்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக மிக நன்றாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை அனைத்து வியாபாரிகளும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா எப்போதும் சிறப்பாக நடக்கவும், கோவை மாநகரம் வியாபாரத்தில் செழிக்கவும் இந்த கோணியம்மன் எங்களை அருள் புரியுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் திரளாக
திரளாக இங்கே வந்து இந்த விழாவை கொண்டாடும் போது சமய நல்லிணக்கமாக இங்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது எல்லோருக்கும் ஒரு சமதர்ம சமுதாயமாக விளங்கும் என்று தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன்.